ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டப்படுதல், வளருதல், பெருகுதல், ஆசீர்வாதமா இருக்குதல் அப்படின்ற காரியங்கள்லாம் வெறுமனே நம்முடைய சரீரத்திற்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பிதாவானவர் நம்முடைய ஒரு குறைவையும் நம்மை வைக்காம நமக்கு உண்ண உணவு, தங்க இடம், உடுத்தும் வஸ்திரத்தை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு சொல்லும் பொழுது எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் இந்த சரீரத்திற்கானவைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க என்றால் பரமபிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு அவசியமானது என்று அறிந்து உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். நம்முடைய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் வெறும் சரீரத்திற்கு அடுத்தவைகளாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளை கவனித்து நீங்க நிதானிக்கணும். My blessing should not be limited only to my physical life or my literal physical body. என்னுடைய எழுத்தின் பிரகாரமான சரீரத்தோடு என்னுடைய ஆசீர்வாதம் முற்று பெறக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உடம்பு மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ளே ஆவி என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஆவி அப்படின்ற பகுதி, ஆவி ஆத்துமா சரீரம் சொல்றோம் பாருங்களேன், இந்த ஆவின்ற பகுதி என்ன பகுதின்னு கேட்டா, தேவனோடு நாம் உறவாடுவதற்கு தேவன் நமக்குள் சிருஷ்டித்து வைத்திருக்கிற ஒரு பகுதி. இதன் வாயிலாக தான் நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம், நாம் ஐக்கியப்படுகிறோம். இந்த உள்ள இருக்கிற இந்த ஆவி அப்படின்ற காரியம் அல்லது ஆவிக்குரிய பகுதி அப்படின்றது தேவனை வாஞ்சிக்குது. அது தேவனால் மாத்திரம் திருப்தி அடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்ற பகுதி நம்ம வாழ்க்கையில தேவனுக்காக ஏங்குகிறது. இன்னும் நான் தேவனை அறியணும், ஆண்டவர் எனக்கு வேணும்னு அது ஏங்குது. அது எப்படி சரீரம் பசியோடு இருக்கோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார் உள்ள, அதுக்கு ஒரு பசி. அந்த பசி என்னன்னா, கர்த்தர் எப்போ வருவாரு, கர்த்தரை நான் பார்க்கணும், அவரோட நான் நெருங்கணும்,